அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குமரவேல் திங்களூர். இப்போ இந்த மகர ராசி பற்றி தாங்க கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறேங்க. சரிங்களா? மகர ராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், அவங்களுக்கு தொழில் தேடுறவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், அதாவது வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையில் மாப்பிள்ளை பொண்ணு தேடுறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா? இப்போ இந்த ராசி அப்படின்னாவே மகரம் அப்படின்னாவே ஒரு மகத்தான ஒரு மாபெரும் வெற்றியை வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான். அப்போ மகர ராசியில பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும் இந்த மகர ராசியில் தாங்க வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தா ஒரு மகர ராசிக்காரங்க ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு லீடராக வர்ற வாய்ப்பு. 10 பசங்க இருக்கிறாங்கன்னா அதுலேயும் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த இந்த ராசிக்காரங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க, மகர ராசிக்காரங்க எதுலேயுமே ஒரு விளையாட்டிலையும் ஒரு ஒரு முக்கியத்துவமாக இருப்பாங்க. எந்த துறையிலையும் ஒரு சிறப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசியில் தாங்க வரும். அப்போ திருவோண நட்சத்திரம் அதாவது மகர ராசியாக இருந்தாலும் அவங்க எதுலேயுமே ஒரு திறமையும் ஒரு துணிச்சலும் ஒரு நல்ல ஒரு 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 வைராக்கியங்கள் உடைய ராசி தாங்க இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திர மகர ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தலைவனாகவும் இருப்பாங்க, கண்டிப்பும் இருக்கும், கராரும் இருக்கும், கோபமும் இருக்கும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அப்போ இது ஒரு சர ராசி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமைக்கு கும்பத்தில் இருக்கிற சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆகும். சரிங்களா? அப்போ மீன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது இவங்களுக்கு ஃபுல்லா அவங்களுக்கு 7.5 சனி விலகுதுங்க. 7.5 சனி விலகுது. அப்போ 7.5 சனி விலகும் போது அந்த இடத்துல தை மாதம் 15ஆம் தேதி சுக்கரனும் மீனத்துக்கு உச்சமா வருங்க. சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மீனத்தில் இருக்கிற ராகு கும்ப ராசிக்கு வருதுங்க. சரிங்களா? அதே இந்த ஜாதகத்தில் தை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 19/1/2025 19/1/2025 இந்த புதன் பார்த்தீங்கன்னா தை 6ஆம் தேதி அன்னைக்கு அதாவது மகர் ராசியில் இருக்கும். அப்போ இந்த மகர் ராசியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பூர்வீக சொத்துல ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் எல்லாமே இதுக்குள்ள கொடுத்துதுங்க. சரிங்களா? அப்போ சித்தப்பன், பெரியப்பன், பாட்டம், பாட்டி, முப்பாட்டம், முன்னோர்கள் தேடிய சொத்துல தடவழி பிரச்சனைகளும் பூர்வீக சொத்துலையும் ஏகப்பட்ட ஒரு வில்லங்கங்களும் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துதுங்க. அது தை 23ஆம் தேதி தாங்க மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இந்த புதன் பயிற்சி ஆகுது. அந்த புதன் கும்பத்தில் பயிற்சி ஆகும்போது அது பார்க்கும்போது ஒரு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் துறையில் ஒரு முன்னேற்றம், தொழில் துறையில் ஒரு வளர்ச்சி, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். எதுலேயுமே ஒரு சிறப்பாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தை 23ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். சரிங்களா? தை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய், கோச்சார செவ்வாய் கடக ராசியில், அதாவது சந்திரன் வீட்டில் இருந்ததுங்க. இது ஒரு நீச்சபங்க ராஜயோகமாக இருந்து அது தை 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு வருது. அப்படி மிதுன ராசிக்கு வரும்போது அது ஒரு வக்கர் நிலையில செயல்படுறதுனால அங்கே பார்க்கும்போது அந்த செவ்வாய் அதாவது இந்த மகர ராசிக்கு 4/11 குடையவன் 4/11 குடையவன் செவ்வாய் வக்கர் நிலை அடையிறதுனால அம்மாவுக்கு, ஜாதருடைய அம்மாளுக்கு முழங்கால் பிரச்சனை, ஆஸ்பத்திரி செலவு, அதாவது கண் பிரச்சனை, இடது கண் வகையில் அதாவது பார்க்கும்போது கண் பிரச்சனைகளும், ஆப்ரேஷன் செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகளும் இது கொடுக்க வேண்டிய ஒரு டைம் தாங்க அம்மாளுக்கு. சரிங்களா? அப்போ இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஒரு 7.5 சனி பாதிப்புல பல இன்னல்கள்,
பல தொந்தரவுகள் எல்லாமே அனுபவிச்சாங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி மேலேயும் ஒரு பாசமா இருக்கும், அக்கா தங்கச்சி மேலேயும் ஒரு பாசமா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். யாரையுமே விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. சரிங்களா? அவங்கள பத்தி யாராவது ஒரு தப்பா சொன்னாலும் டக்குன்னு கோபம் வந்துடும். அப்போ வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க. ரொம்ப ஒரு சிரமம், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே இவங்க அனுபவிச்சாங்க. சரிங்களா? அப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஒரு 7.5 வருஷ காலத்துல இருந்து சரிங்களா? அதாவது ஒரு கடனுடன் வாங்கி ஒரு வீடு கட்டியிருந்தாலும் அந்த வீடு வகையிலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம். 2வது வந்து கடன் பிரச்சனைகளும், ஏகப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க அனுபவிச்சாங்க. சிரமத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து நல்ல ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க எல்லாம் நிறைய சிரமத்துக்கு உள்ளான ராசி தாங்க. படிப்புலையும், தொழில்லையும், ஃப்ரெண்ட்ஷிப் முறையிலையும், கொடுக்கல் வாங்கலையும், ஜாமீன் கல்ச்சர் வகையிலையும் எத்தனையோ பிராபலங்களை இவங்க சந்திச்சாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்துங்க பங்குனி மாசம் 15ஆம் தேதிக்கு மேல் கொண்டு ஓரளவு நல்லா தரும். சரிங்களா? இவங்க புது புது காரியங்கள் ஏன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு மொபைல் எடுத்தாலும் சரி, சரிங்களா, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தாலும் சரி, ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளோ எந்த துறையிலையுமே ஒரு நுணுக்கமா செயல்படக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க. அது எப்படி செயல்படுது, இது எப்படி இந்த இது வந்து எதையுமே சீக்கிரமா கத்துக்கணும், பழகிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சரிங்களா? இவங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. சரிங்களா? ஒரு 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 சின்ன பொருள் எடுத்தாலும் எந்த இது துறையிலையுமே அந்த பொருள் எப்படி இயக்கம் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு உன்னிப்பா கவனிப்பா ஒரு கவனிப்பா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். அப்போ இவங்க கிட்ட திறமையும் இருக்கும், தைரியம் இருக்கும், நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த போட்டியிலையும் அப்படிதான். விளையாட்டு போட்டிகளா இருந்தாலும் சரி, நீச்சல் போட்டியா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருந்தாலும் சரி, எதுலையுமே நாம சீக்கிரம் கத்துக்கணும், பழகிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க. சரிங்களா? அப்போ இந்த ராசி வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு ராசி தான். அப்போ இந்த வருஷத்துல வந்து ஒரு மண்மனை இதுக்குள்ள கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், கிரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும், 2வது வந்து தொழில்துறையில வந்து ஒரு சிறப்பெல்லாம் கொடுக்குங்க இந்த ராசிக்காரங்க. படிக்கிற பசங்களுக்கு இந்த வருஷம் ஒரு 10th +2 ஒரு 6th 8th ஓரெல்லாம் 6th ஒரு 10th +2 வரையில் படிக்கிற பசங்க, காலேஜ் வரையில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்த படிப்புல ஒரு 70% மார்க் எல்லாம் வருங்க. மார்க் வரும். நல்ல ஒரு அமைப்பா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தொழில் தேடுறவங்களுக்கு புதிய தொழில் எல்லாம் அமையும். சரிங்களா? புதிய புதிய தொழில்ல முயற்சி பண்ணுவாங்க. முயற்சிக்கு வந்து முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. ஆக்கத்துறையில் அறிவு செலுத்து ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் சொல்ற மாதிரி எந்த துறையிலையும் ஒரு திறமையா செயல்படக்கூடியவங்க தாங்க. சரிங்களா? அப்போ இவங்க கிட்ட திறமையும் தைரியமும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்போ வந்து பொண்ணு அதாவது வந்து பசங்க ஜாதகத்துல பொண்ணு தேடுறவங்களுக்கு எல்லாம் வந்து சுக்கிரன் 15ஆம் தேதி அதாவது வந்து பார்க்கும்போது தை 15ஆம் தேதி மீனத்துக்கு உச்சமா வர்றதுனால அதாவது ஜாதகம் நல்ல ஜாதகம் அமையும். பொண்ணு பார்க்கலாம். அந்த பார்த்தாலும் கரெக்டா அமையும். சரிங்களா? 2வது என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஜாதகங்கள் எல்லாம் வந்து இதனால் வரைக்கும் எத்தனையோ தடைகள் வந்தது, எத்தனையோ ப்ராப்ளங்கள் வந்தது. அதையெல்லாம் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப பூர்வீகத்துல தாங்க நெறைய பிரச்சனைகளும், பூர்வீகத்துல நெறைய தொந்தரவுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பங்குனி 15ஆம் தேதிக்கு மேல ஒரு 70% எல்லாமே அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதகத்துல உண்டு. சரிங்களா? அப்போ மகரம் அப்படின்னாவே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ராசி, ஒரு மகத்தான ஒரு ராசி. எதுலயுமே வந்து பார்க்கும்போது ஒரு தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க. சரிங்களா? இவங்க எண்ணங்களும், ஒரு முன்னேற்றங்களும், ஒரு வளர்ச்சியை குடுக்கக்கூடிய ஒரு ராசி தான். சரிங்களா? அப்போ மகரம் அப்படிங்கிற அமைப்புல இவங்க அவிட்ட நட்சத்திரத்துல மகர ராசியில எல்லாம் பொறந்தவங்க. எதுலயும் ஒரு சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். சரிங்களா? அப்போ இது ராசி வந்து பார்த்தீங்கன்னா, எதுலயுமே சிக்க மாட்டாங்க. எந்த வகையிலயும் சிக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதிலிருந்து விலகி வரக்கூடிய ராசி தாங்க. சரிங்களா? அதிலிருந்து விலகி வருவாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனைகளே பார்க்கும்போது, அவ்வளோ சீக்கிரத்துல ஒரு கடனுடன் எதுவும் வாங்கவும் மாட்டாங்க. அது வாங்குனாலும் நல்ல ஆராய்ச்சி பண்ணி, நல்லா சிந்திச்சு தான் செயல்படுவாங்களே தவிர,
இந்த ராசிக்காரங்க வந்து ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து அந்த 7 வருஷமா அனுபவிச்ச கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஒரு 70% நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்துல வந்து ஒரு நிவர்த்தி ஆகும். சரிங்களா? ஓரளவா நல்லா இருக்கும். மகர ராசிங்கிறது வந்து நல்லா தாங்க இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப வேணா வந்து இந்த பங்குனி 15ஆம் தேதிக்குள்ள குச்சனூர் போயிட்டு வரலாம். தேனிக்கு பக்கமா இருக்கிற குச்சனூர் கோயிலுக்கு சனீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் கும்பிட்டு வரலாம். கும்பிட்டு வாங்க. சரிங்களா? நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் போயிட்டு வரும்போது குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஓரளவா இந்த வருஷத்துல எல்லாமே ஒரு சிறப்பா இருக்கும். இப்போ தை 5ஆம் தேதியிலிருந்து இதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செவ்வாய், குரு, புதன், இந்த சனி பெயர்ச்சி, ராகு, கேது எல்லாம் ஒரே நேர்கோட்டுல வரக்கூடிய ஒரு டைம் தாங்க. இதெல்லாம் அபூர்வ நிகழ்ச்சி தாங்க இந்த வருஷம். சரிங்களா? செவ்வாய்ங்கிறது வந்து பார்க்கும்போது, இது 4, 11 குடையவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வக்கர நிலையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல செவ்வாய்ங்கிறது என்னன்னா பூமிக்காரகன் தான். இதுல இயற்கை சீற்றங்களும், இயற்கை வகையிலே சில மாற்றங்கள், ஒரு அமைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சரிங்களா? அப்போ செவ்வாய் உடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு சிறப்புகள் குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். இந்த 11/2/2015லிங்க தை 29ஆம் தேதி இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகுதுங்க. சரிங்களா? அப்ப தை 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகுறதுனால, அதாவது வந்து பார்க்கும்போது, இதுவுமே வந்து பார்க்கும்போது ஓரளவா நம்மளுக்கு ஒரு சிறப்பா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வைகாசி மாசம் 2ஆம் தேதி 16/5/2025 மே மாசத்துலங்க ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகுது. அந்த குரு வந்து அங்க புதன் மனையில போய் போகுதுங்க. அங்க வந்து கொஞ்சம் குரு பகையா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குரு பார்வை வந்து நம்மளுக்கு ஒரு வலுவான ஒரு பலனா இருக்கிறதுனால, இந்த வருஷத்துல மகரத்துக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஒரு செயல்பாடு மிக்க ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு ராசி தாங்க இந்த ராசி. எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு ராசி தாங்க. நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு ராசி தாங்க. சரிங்களா? அப்போ ஒரு காரியங்கள் வந்து அவர் ஏம் பண்ணா அந்த ஏம்ல வந்து ஒரு குறிக்கோளா இருப்பாங்க. குறிக்கோளா இருப்பாங்க. சரிங்களா? எதையாவது நம்ம ஜெயிக்கணும். ஏதோ ஒரு துறையில சாதிக்கணும். சரிங்களா? சாதனையாளர்களுக்கும் உள்ள ராசி தான் அது. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்து ராகு ரிஷபத்துல ராகு நீச்சமா இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு நீச்சமா இருக்கும். அந்த இடத்துல அந்த சுக்கிரனுடைய வீடு தானே. சரிங்களா? அப்ப அந்த ராகு நீச்சமா இருக்கும். அப்ப அதுவும் கூட இதனால் வரைக்கும் அந்த ராகு நீச்சனா இருந்து கோட்சர் ராகெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. சரிங்களா? அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அதாவது வந்து பார்க்கும்போது இந்த இந்த திசை பொறுத்தவரையில் இந்த வருஷத்துல ஒரு பூமி யோகம், ஒரு மனை யோகம், ஒரு டீசல் பெட்ரோல் வண்டி வாகன யோகம். சரிங்களா? தொழில் ரீதியா ஒரு முன்னேற்றங்களும், அதாவது வந்து டிராவல் கொஞ்சம் கொஞ்சம் இடம் மாற்றங்கள் பண்ணி கொஞ்சம் லாங் பிரயாணம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வரலாம். அப்படி எல்லாம் போனாலுமே இந்த ராசிக்காரங்கள் கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி கொடுக்குங்க. இது அருமையான ராசி தாங்க. நல்ல ஒரு சிறப்போடு தான் இந்த ராசிக்கு இருப்பாங்க. இந்த வருஷத்துல நல்லா தாங்க இருக்கும். நன்றி, வணக்கங்க.